வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சுதா மூர்த்தி எழுதின ஹவ் ஐ டாட் மை கிராண்ட்மதர் டு ரீட் இந்த கதையோட சமரியை பார்க்கலாம் வாங்க. இது அவங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வை தான் இங்கே அவங்க எழுதியிருக்காங்க. சுதா மூர்த்தி ஒரு இந்தியன் எஜுகேட்டர், ஆத்தர், அது மாத்திரம் இல்லாமல் ஒரு ஃபிலந்த்ராபிஸ்ட். அவங்க இன்ஃபோசிஸ் ஃபவுண்டேஷனோட சேர்மன் கூட. அவங்களுடைய கணவர் என்ஆர் நாராயணமூர்த்தி. இவர் இன்ஃபோசிஸோட கோஃபவுண்டர். இவங்களுக்கு 2006 இந்தியன் கவர்மெண்ட் பத்மஸ்ரீ அவார்டை கொடுத்தாங்க. அது அவங்க செஞ்ச அந்த சோஷியல் ஒர்க்காக. 2023 அவங்களுக்கு பத்மபூஷன் அவார்டை இந்தியன் கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கு 12 வயசு இருக்கும் போது அப்போ அவங்க வடக்கு கர்நாடகாவில் அவங்களுடைய தாத்தா பாட்டியோடு தான் இருந்தாங்க. அப்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த போக்குவரத்தெல்லாம் அவ்வளோலாம் அந்த இடம் வரைக்கும் அவ்வளோ சரியாக இருக்காது. அதாவது எந்த அளவு சரியாக இருக்காதுன்னா, காலையில் பேப்பரே சாயங்காலம் தான் வரும், அதாவது மத்தியானத்துக்கு அப்புறம் தான் வரும். அப்போ பார்த்திங்கன்னா இந்த வார மலர்கள்லாம் ஒரு நாள் தள்ளி தான் அவங்களுக்கு வரும். எல்லாருமே இதை எடுத்துன்னு வர, அதாவது இந்த நியூஸ் பேப்பர், வார மலர்கள், அப்புறம் அது ஏதாவது போஸ்ட்டு, இதெல்லாம் எடுத்துன்னு வர பஸ்ஸை ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த சமயத்தில் தான் கன்னட மொழியில் திரிவேணின்றவங்க ரொம்ப ரொம்ப பிரபலமான ஒரு எழுத்தாளர். அவங்க காஷி யாத்ரான்ற ஒரு தொடரை கர்ம வீரான்ற வாரமலரில் எழுதிட்டு இருந்தாங்க. அந்த கதை என்னென்னா, அதில் ஒரு வயசான பெண்மணி இருப்பாங்க. அவங்களுக்கு காசிக்கு போகணும், விஸ்வேஸ்வரா கடவுளை கும்பிட்டு அப்படியே மோட்சம் அடையணும், அது அவங்க மோட்சம் அடையிறதுக்கு ஒரு வழி அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஆசை. அதுக்காக அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப வருஷமாக சேர்த்துனே இருப்பாங்க. கடைசியில் அவங்க நல்லா சேர்த்துட்டு போகணும்னு நினைக்கிற சமயத்தில் என்ன ஆகிடும்னா, அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன பொண்ணு, ரொம்ப ஏழையான ஒரு பொண்ணு, அவங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு ஏற்பாடு நடக்குது. ஆனால் திருமணத்துக்கு அவங்கக்கிட்ட பணம் இல்லை. அந்த பொண்ணுக்கு அந்த கல்யாணம் ரொம்ப பிடிச்சிருக்கு, அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. இதை தெரிஞ்ச உடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவ்வளோ வருஷமாக அவங்க கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சுருந்த மொத்த தொகையும் அந்த பொண்ணோட கல்யாணத்துக்கு கொடுத்து அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உதவி செய்கிறாங்க. இதுதான் அந்த கதை. இது எப்படின்னா, இந்த சுதாராமூர்த்தியோட பாட்டி, அவங்க பேர் கிருஷ்டகா. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிடுச்சு. ஏன்னா அவங்க அவங்களுடைய பேத்தி, அதாவது சுதாமூர்த்தியை அந்த கதையை படிக்க சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த வயதான பெண்மணியோடு சேர்த்து அவங்க மனசில் எப்படின்னா, நானும் இப்படி தான் ஒரு இணைப்பு, ஒரு தொடர்பு அவங்களுக்கு அந்த கேரக்டர் கூட ஏற்பட்ட மாதிரி இருந்தது. அவங்களால சுதாமூர்த்தி படித்தது அப்படியே மனப்பாடமாக திருப்பி கூட சொல்ல முடியும். அவங்க ஸ்கூலுக்கெலாம் போனதில்லை, அவங்களுக்கு எழுத படிக்கலாம் தெரியாது. ஆனால் அவங்க இந்த கதை மேலே இருந்த ஈடுபாட்டில் அப்படியே உள் வாங்கிப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, சாயங்காலத்தில் கோயிலுக்கு போகும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வருவாங்களே, அவங்க கூடலாம் உட்காந்துக்கிட்டு கடைசியாக அந்த தொடரை பற்றி ரொம்ப பரபரப்பாக அப்படியே டிஸ்கஸ்லாம் பண்ணிட்டு வருவாங்க. ஒரு வாட்டி என்ன ஆயிடுச்சுன்னா, சுதா ஒரு கல்யாணத்துக்காக அவங்க கசின்ஸோடலாம் சேர்ந்து ஒரு வாரம் முழுக்க வெளியூருக்கு போக வேண்டியிருந்தது. போயிட்டு திரும்பி வந்த உடனே பார்த்தா அவங்களுடைய பாட்டி அப்படியே கொஞ்சம் கண்ணெலாம் கலங்க நின்றுட்டு இருந்தாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, நான் ரொம்ப சின்ன வயசுலேயே என்னை கல்யாணம் பண்ணி விட்டாங்க, அதனால் என்னால் பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்க முடியலை. நீ போயிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வாரத்துக்கான கர்ம வீரா வந்தது, ஆனால் என்னால் ஒரு எழுத்து கூட அதில் படிக்க முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. யாரையாவது நம்பி தானே நான் இருக்க வேண்டியிருக்கேன், எனக்கு பிடிச்ச ஒரு எழுத்தாளருடைய கதையை கூட என்னால் படிக்க முடியலை, யாராவது படித்து காட்டினாதான் என்னால் கேட்டு அதை புரிஞ்சிக்க முடியும். அது எனக்கு ரொம்ப யாரையோ சார்ந்தே நம்ம இந்த வயசில் இருக்கோமேன்றது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதனால் நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். இப்போ ஆரம்பித்து சரஸ்வதி பூஜைக்குள்ளே நான் கன்னட எழுத்துக்களை எழுத படிக்க தெரிஞ்சுக்க போகிறேன். அப்போ தான் என்னால் இந்த நாவல் இல்லை, எந்த நாவலாக இருந்தாலும் நானே படிச்சிட முடியும், அந்த முடிவுக்கு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் என்ன ஆகிடுதுன்னா, மறுநாளே அவங்க சுதாமூர்த்திக்கிட்டேருந்து எழுத படிக்க கற்றுக்குறாங்க. சுதாமூர்த்திக்கு புரிஞ்சுது அவங்க பாட்டி எவ்வளோ புத்திசாலின்னு. அது மாத்திரம் இல்லை, அவங்க ரொம்ப கடின உழைப்பாளி. இவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே கேட்டாங்க. தினசரி பாடத்தை தினசரி எழுதுனாங்க. மெதுவாக பார்த்தா அவங்க படித்ததை திருப்பி சொல்ல, எழுத, மனப்பாடம் பண்ண எல்லாமே கடகடன்னு கற்றுக்கிட்டாங்க.
அப்போ தான் தசரா வந்தது. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, சுதா வந்து இந்த காசி யாத்திரைன்ற புக்கு வந்து அதுக்குள்ளே நாவலாகவே பப்ளிஷ் ஆகி வந்துடுச்சு. அதனால் அவங்க பாட்டிக்கு அதை கொடுக்கணுன்னு அவங்க ரகசியமாக வாங்கி வச்சுருந்தாங்க. வாங்கி வச்சுட்டு வரும்போது திடீர்னு பார்த்தா அவங்க பாட்டி வந்து குனிஞ்சி சுதாவோட காலை தொட்டு கும்பிட்டாங்க. இவங்களுக்கு ஒரே இதுவாக போச்சு. ஏன்னா வந்து பெரியவங்களாம் வந்து சின்னவங்க காலை விழமாட்டாங்க. அது வந்து அந்த பாரம்பரியமோ பழக்கமோ யாருக்குமே இல்லை. என்ன பாட்டி இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு அவங்க வந்து பதைச்சி போய் நிற்கும் போது அவங்க பாட்டி சொன்னாங்க, நான் வந்து என்னோடய 12 வயசு பேத்தியோட காலில் விழலை, எனக்கு பாடம் சொல்லி கொடுத்த என் குருவோட காலில் தான் விழுந்திருக்கேன். நமக்கு குருவாக இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, எந்த வயதில் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும், அதுதான் நம்மளுடைய பண்பு அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க சொல்கிறாங்க, நீ எனக்கு ரொம்ப அன்பாகவும் நான் எனக்கு எப்படி வந்து சொல்லித்தரணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீ சொல்லி கொடுத்த, அதனால் எனக்கு சீக்கிரமாகவும் எளிதாகவும் படிக்கிறதுக்கு வந்துடுச்சு. இப்போ நீ என்கிட்ட எந்த நாவல் கொடுத்தாலும் தைரியமாக நான் எல்லாத்தையும் படிப்பேன், எனக்கு வந்து தெளிவாக இருக்கேன் இப்போ நான் அப்படின்றாங்க. அப்போ தான் வந்து இவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா அவங்க பாட்டிக்கு அவங்க வந்து வெறும் எழுத படிக்க மட்டும் சொல்லித்தரல, அவங்களுக்கு வந்து சுயமாக அவங்க விரும்பினதை செய்யறதுக்கும் உதவி இருக்கிறது அவங்களுக்கு புரிஞ்சுது. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கதை முடிவில் பார்த்தா அவங்க வாங்கி வச்சுருந்த நாவல் அவங்க பாட்டிக்கிட்ட கொடுக்குறாங்க. பாட்டியும் அதை வாங்கி எழுத்து கூட்டி அந்த கதையோட டைட்டிலான காஷி யாத்ரா, எழுதியவர் திருவேணின்னு படிக்கிறாங்க. இதோட கதை முடிஞ்சிடுது. இது வந்து அவங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை தான் அவங்க எழுதியிருக்காங்க. ரொம்ப அருமையான சம்பவம் இது, நெகிழ்ச்சியானது கூட. உங்களுக்கு எதாவது சொல்ல நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.